வேதநாயகன் மெய்ப்பொருள் என் அன்னை சிவகாமி சமேத இருக்கக்கூடிய சிதம்பரம் கூத்தப்பெருமான் நடராஜனுடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான சோபகிருத ஆண்டு மார்கழி மாதம் 26ஆம் நாள் 11/1/2024 குருவாரம் வியாழக்கிழமையும் மூல நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் சிரஞ்சீவி விஸ்வரூபம் 7 சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர்களின் முதல்வராக இருக்கக்கூடிய அனுமன் ஜெயந்தி இந்த 11/1/2024. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றொன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். என் அடியார்கள், என் நேயர்கள், வணக்கத்துக்குரிய கோல்டன் சாண்ட் பக்தி நிர்வாகத்திற்கும் எல்லோருக்கும் ஓம் ஆஞ்சநேய வித்மிகே வாயுபுத்திராய தீமிகே தன்னோ ஹனுமன் பிரஜோதயாத் என்ற காயத்ரி மந்திரத்தோடு அனுமனுடைய நாமத்தை, அனுமனுடைய பக்தியை, அனுமனுடைய பெருமையை இன்று உலகளவுக்கு அடியனால் இயன்றளவுக்கு பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். பக்தி என்ற ஒரு தலைப்பில் எத்தனையோ சான்றோர்கள், எத்தனையோ பெரியவங்களும் நம்ம பேசியிருக்காங்க. அதே மாதிரி முன்னோர்களும் சரி, பக்தியை பற்றி மனிதர்கள் மட்டும் அல்ல, விலங்குகளுக்கும் பக்தி உண்டு. எல்லா அறிவு, முதல் அறிவிலிருந்து 7ஆம் அறிவு வரையும் பக்தி உண்டு. அந்த 7ஆம் அறிவு வரை இறைவனை தவிர வேற எந்த சிந்தனை இல்லாது இருக்கக்கூடிய யோகிகள், தவசிகள் அத்தனை பேரும் அந்த கடலுக்குள் முத்து எடுப்பதென்றால் மிகை ஆகாது. அப்படிப்பட்ட பக்தியில், அதாவது பக்தியில் 4 பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பன்னிரு திருமுறையில் 4 பேர் இருக்காங்க. ஆளுடை பிள்ளை ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், அப்பர் என்ற திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மணிவாசக பெருமான், மாணிக்கவாசர் இருக்காங்க. அவங்களுடைய பக்தியெல்லாம் வெவ்வேறமான பக்திகள். ஆனால் தெய்வத்தோடு தெய்வமாக இருக்கக்கூடிய பக்தி இருக்குது பார்த்தீங்களா? அந்த 4 பேர்த்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பக்தி என்ன பக்தினா தாஸ்மை. அதாவது முதல்ல இருக்கிறது ஞானசம்பந்த பெருமான் பெற்றோர்கள் பக்தி, 3வது இருக்கக்கூடிய நண்பர்கள் பக்தி சுந்தரமூர்த்தி, 4வது இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் குரு என்ற பக்தி. ஆனால் 80 வயதில் இருக்கக்கூடிய நாவுக்கரசருக்கு என்ன பக்தினா தாஸ்மை என்ற பக்தி. அப்போ தாஸ்மின்னா என்ன? பணிவு. தாஸ்மின் என்ன? உண்மை. தாஸ்மின்னா வலிமை மிக்க பக்தி. அப்படி பக்தியில் உள்ள வரலாற்றில் நம்மோடு இருக்கக்கூடிய, நமக்கு அனுகிரகம் கொடுக்கக்கூடிய யாருன்னா ஆஞ்சநேயர் தான், அனுமன் தான். அவருடைய ஜெயந்தியை முன்னிட்டு அடியார்களுக்கு சில பதிவுகளை செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அனுமன் ஜெயந்தி சொல்லின் செல்வர்னா அவர் தான், சுந்தரங்கிறது அவர் தான், சிறிய திருவடிங்கிறது அவர் தான், ஆதியந்த பிரபுங்கிறது அவர் தான். அன்பு, பாசம், வலிமை, திறமை, எல்லா உயர்ந்த நற்குணங்கள் கொண்டவரும் அவர் தான். சிவாம்சம் பொருந்தியவரும் அவர் தான். அதனால தான் இந்த ஜெயந்திக்கு மிகவும் அருளும் பெருமையும் வலிமையும் உள்ள ஆஞ்சநேயர் ஜெயந்தி. ஆஞ்சநேயருடைய அம்மா தாயார் அஞ்சனை. அஞ்சனை என்றாலே, அஞ்சனை என்ற தாயார் யாருன்னா முழுக்க முழுக்க சிவ கோத்திரம். சிவனையே நம்பி இருத்தல், சிவனையே சிந்தித்தல், சிவனையே ஜெபித்தல், சிவனையே என்றென்றும் அவளுடைய நாமமாக நமசிவாயமாக இருந்தாலும் சரி, சிவாய நமமாக இருந்தாலும் சரி, மகாதேவனாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி அவரை பற்றி பாடிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட அஞ்சனை சிவபக்தி கொண்ட அஞ்சனைக்கு திருமணம் நடக்கின்றது. யார்? வானர்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, வானர கூட்டம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வானர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கேசரி என்ற மன்னன், கேசரி என்ற வானவர் கூட்டத்துக்கு தலைவன், அவருக்கு அந்த அஞ்சனைக்கும் திருமணம் நடக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அப்போ நீண்ட நாளுக்கு குழந்தை இல்லைன்னா எல்லாருமே இப்போ நமக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி அவரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்க? திருமலை. நம்ம திருமலை இருக்குது பார்த்தீங்களா, ஏழு மலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆந்திர பிரதேசில் திருமலை, திருப்பதி இருக்குது பார்த்தீங்களா, திருப்பதி திருமலையில் 7 மலை சேர்ந்து தான். 7 மலை, நாராயணத்திரி, அஞ்சனாத்திரி, கங்கோத்திரி, அந்த மாதிரி 7 மலை இருக்குது நமக்கு. அந்த 7 மலையில் நமக்கு வேண்டியது அஞ்சனாத்திரி.
அந்த அஞ்சனாத்திரிங்கிற மலையில் அவங்க வந்து கங்கை கங்கையில் குளிச்சுட்டு வாயு பகவானுடைய, அதாவது கங்கையில் குளிச்சுட்டு கடுந்தவம் இருந்து என்ன எப்படி குழந்தை பிறக்குதுன்னா, தனது வாயு பகவானுடைய முழு அம்சத்தோடு, அதாவது வாயு பகவானுடைய முழு அம்ச சுவை கனியை, அந்த அம்சத்தோடு இருக்கக்கூடிய அந்த பழம் இருக்குங்களா, அந்த பழ கனியை அம்மா சாப்பிடுவாங்க, விரதம் இருந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டதுனால தான் அந்த வாயு பகவானுக்கு எவ்வளவு சக்தி, எவ்வளவு சத்துரு, எவ்வளவு வலிமை, அந்த வலிமை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய திறமை படைத்தவர் ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேயர் பேர் வைக்கிறாங்க. பல நாமங்கள் இருக்குது அவருக்கு. நான் முன்னாடி கூறியது மாதிரி சுந்தரன் சொல்லுவோம், சொல்லின் செல்வர் சொல்கிறோம், அசாத சத்துருன்னு சொல்லுவோம், எத்தனை பேர் இருக்குது. அந்த ஏழுமலையில் அஞ்சனாத்திரி என்ற மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலை தான் அவருடைய ஞாபகமாக இருக்குது. அங்கே தான் அவங்க கடுந்தவம் இருந்து அந்த குழந்தையை ஈன்றது பெற்றது. இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, மார்கழி மாதம் மூல நட்சத்திரம், மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு மார்கழி மாதமும் மூல நட்சத்திரம் அனுமன் ஜெயந்தின்னு நம்ம கொண்டாடுறோம். ஆனால் ஆந்திர பிரதேசில் வடக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சித்ரா பௌர்ணமின்னு வருது பார்த்தீங்களா, அந்த சித்ரா பௌர்ணமியை வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க. அந்த சித்ரா பௌர்ணமிக்கு தான் ஆஞ்சநேயர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி அதை சிறப்பாக கொண்டாடுறாங்க. யார் என்ன கொண்டாடினாலும் அவருடைய அருள் நமக்கு இருக்கணும், அவருடைய பெருமை, அவருடைய நாமம் நமக்கு இருக்கணும். அப்போ ஆஞ்சநேயருக்கு எவ்வளவு இருந்தாலும் இப்போ ஆஞ்சநேயர் வந்து நமக்கு வந்துட்டார். ஆஞ்சநேயர் நமக்கு வந்துட்டார். எப்படி வர்றாரு, எந்த விதமான கேரக்டரில் வர்றாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தான் அங்கே என்ன பண்ணுறாரு, வாலிக்கும் சுக்கிரனுக்கும் போர் வருது ராமாயணத்தில். அப்போ ராமனுக்கு வாலிக்கும் சுக்கிரனுக்கும் போர் வரும் பொழுது வாலியை வெல்ல முடியவில்லை. அதாவது வாலியினுடைய திறமையை, அருளை வெல்ல முடிய அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, சுக்கிரன் சம்பந்தப்பட்டவங்களும் தோற்று போகிறது மாதிரி வந்துடும். அந்த மாதிரி நேரம் வரும்பொழுது அவங்க நாடு போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, வாசல் போயிடுச்சு, சொத்து சுகம், அவருடைய வலிமை, அருள் எல்லாம் போய்விட்டது. ஆனால் அதை எல்லாம் தன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி மீட்டு எடுத்து கொண்ட அசார சத்துரு ஆஞ்சநேய பெருமான். சுக்கிரனுக்காக ஆஞ்சநேய பெருமான் சப்போர்ட்டாக இருந்து எல்லாவற்றையும் மீட்டெடுத்து கூர்ந்து அருள் புரிந்தார். ஏன்னா அவர் தான் சொல்லின் செல்வர். ஆஞ்சநேய பெருமான் வந்து எல்லாத்தையும் சுக்கிரனுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அவரோட நண்பராக இருக்கிறாரு. நண்பராக இருக்கும் பொழுது அப்பொழுது தான் கிஷ்கிந்தா காண்டம்னு காண்டம் இருக்குது. ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதில் 7 காண்டங்களில் கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமருக்கும் லட்சுமணருக்கும் தொடர்பு வருகின்றது. அந்த ராமருக்கும் லட்சுமணனுக்கும் ராமருக்கு எப்படி அந்த தொடர்பு வரும்போது தான் ராமனோடு ஸ்ரீராம மூர்த்தியோடு ஆஞ்சநேயர் இணைகின்றார். எப்படி இணைகிறார், ஆலகால விஷத்தை எப்படி இணைகிறாரு, சிவரூபத்தில், சிவாம்சத்தில். அதாவது சிவபெருமான் நமக்கு எல்லா கதையும் தெரியும், புராணத்தில் சொல்லியிருப்போம். ஆலகால விஷத்தை உண்டுள்ள சிவபெருமான் எப்படி இருக்காரு, பெரிய எல்லா தன்மையும் எல்லா அருளையும் பெற்றவர்களே, அவர் விஷத்தை கொடுத்துட்டு அப்படி மீண்டெடுத்திருக்கார். அப்படிப்பட்டவர் சுக்கிரனுடைய வானரங்களுடைய அச்சத்தையும் சுக்கிரனுடைய அந்த தோல்வி பயத்தை நீக்கி வாலியை வதம் செய்து வெற்றி அம்சத்தை கொண்டு வந்து அவருக்கு வெற்றியை கொடுத்து அவர் பதவியில் உட்கார வைக்கின்றார் ஆஞ்சநேயர். அதனால தான் ஆஞ்சநேயர் என்றைக்குமே கம்பரை வந்து அவர் என்றைக்குமே அந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஞ்சநேயர் நமக்கு வந்துட்டார், கிஷ்கிந்தாவில் வந்துட்டார், ராமரோட தொடர்பு வந்துட்டார். இப்போ ராமர் எப்படி அவரை நினைக்கிறார் பார்த்தீங்களா, ராமபிரான் வந்து எப்படி நினைக்கிறார் ஆஞ்சநேயரை, அவர் தொடர்பு வந்துட்டார். ஆனால் இவர் எப்படி அதனுடைய வைப்ரேஷனை நினைக்கிறார்னா, பேசுகின்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மழலை சொல் வார்த்தை. மழலை சொல் என்ன செய்யும், பொய் பேசாது இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள் மழலை சொல் வார்த்தை நம்பர் 1. அடுத்தது பெரிய மேதைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அறிவுக்குரிய கூர்மையான அறிவு, நீடிய அறிவு, அந்த கூர்மையான கல்விமான், சகல கலைகளையும் கற்றவர், சகலகலா பண்டிதன் சொல்ல பார்த்தீங்களா, கற்ற கலை எல்லாத்தையும் படித்தவர். அது மட்டுமல்ல, 3 எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்ற நியாயமான நீதி போதனைக்கு உரியவர். ஒரு வார்த்தையிலும் பேசுறதுல ஒரு பொய் இருக்காது. மெய்யே உன் பொன்னடியே கன்றென்று வீடுற்றேன் என்று மணிவாசக பெருமான் 32வது வரியில் சொல்கிறார். மெய்யே உன் பொன்னடியே கன்றென்று வீடுற்றேன். அவருக்கு வயசு 32. அந்த 32 வயசுலேயே அவர் என்ன செய்கிறாரு, மெய்யே உன் பொன்னடியே கன்று, என்னுடைய ஆயுள் முழுவதும் நான் இருக்க வேண்டியதில்லை, என்னுடைய ஆயுளுக்களாக உனது பொன்னடியை கன்றேன் வீடுற்றேன். வீடுன்னு மோட்சம்.
அந்த மாதிரி அனுமன் ஆஞ்சநேயன் என்ன பண்ணுறாரு, ராமபிரானுடைய ஆஞ்சநேயருடைய செயல், ஆஞ்சனுடைய வார்த்தை, ஆஞ்சனுடைய கருணை, ஆஞ்சனுடைய அன்பு, ஆஞ்சனுடைய பக்தி எல்லாத்தையும் பரிசீலிக்கின்றார் ஸ்ரீராமன். ஸ்ரீராமன் பரிசீலிக்கின்றார். முடிச்சிட்டாங்களா? அப்போ 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் போயிடறாங்க. எங்கே போகிறாங்க? ராவணன் இலங்கரேசன் போகிறாங்க. போர் நடக்கின்றது. போர் நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க, போர் நடக்கும்போது ராமரும் லக்ஷ்மணனும் தோளில் தூக்கிட்டு போகிறார். தோளில் தூக்கிட்டு போய் சண்டை போடுறாங்க. எல்லாம் முடிஞ்சிருது, தள்ள முடிஞ்சு வந்துடுறாங்க. அப்போ வரும்போது என்ன சொல்கிறாரு ராமபிரான்கிட்ட, சீதாதேவியை பார்க்குறாங்க. அனுமன் சீதைக்கு அறிமுகமாகிறார். அந்த தான் போய் சீதைக்கு அறிமுகம் ஆகிறார். அந்த அறிமுகம் ஆகும்போதுக்கு முன்னாடி, அவருக்கு சீதாதேவிக்கு அறிமுகம் ஆவதுக்கு முன்னாடி நேயர்கள் கவனமாக்குங்க, ராம நாமத்தை உச்சரிக்கிறார். அந்த ராம நாமத்தை சீதாதேவி உச்சரிக்கும் போதே, அப்போ அதுவரையும் சீதாதேவி என்ன பண்ணுறாங்க, போய் சாக துணி அந்த அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்து சாக போகிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அவங்க நல்லவங்க இல்லை, அவங்க இங்கே இருந்தாங்க அங்கே இருந்தாங்கன்னா அங்கே சொல்கிறாங்க. அப்போ சாக போகிறாங்க. ஆனால் அந்த ராமநாமம் என்று சொன்ன உடனே இனிமேல் நான் சாக மாட்டேன், நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு வெளியே வந்துடுறாங்க. அப்போ அந்த ராமநாமத்தினுடைய மகிமையை யார் அறிமுகப்படுத்தியதுன்னா ஆஞ்சநேயர் என்ற அனுமான் தான். அப்படிப்பட்ட அந்த ராமநாமத்துக்கு, அந்த ராமநாமம் அவ்வளவு பவர் உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த தேவி சீதாதேவி நினச்சிக்கிட்டு வெளியே வந்து அப்போ அவங்க ஆளோட சேர்ந்துடுறாங்க. அப்போ ராமநாமத்தை ஒரு தரம் சொன்னால், ராமநாமத்தை ஒரு தரம் ஓதினால், ராமநாமத்தை ஒரு தரம் பாராயணம் செய்தால் என்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கும். பார்த்துருப்பீங்க, டைரியை போடுவாங்க, ஒயிட் பேப்பரில் எழுதுவாங்க, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். எனக்கு எழுத வரலங்க, ஸ்ரீராம் எழுதுங்க, 108 தடவை எழுதுங்க, 54 தடவைங்க, மாலையை கட்டி போடுங்க, ஒன்றுமே தெரியல, ராமான்னு சொல்லுங்க. இந்த ராமாங்கிற மந்திரம் வந்து வைணவத்துக்கும் சைவத்துக்கும் உரிய மந்திரம். இந்த ராமா என்ற சொல்லு 2 எழுத்து சொல் ராமா. இந்த சொல்லு வந்து சைவத்துக்கும் வைணவத்தையும் இணைக்கக்கூடிய சொல். அதனால தான் ராமாங்கிற மந்திரத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. எந்த மந்திரம் எடுத்தாலும் சரி, ஓம் நமோ நாராயணா எடுத்தாலும் சரி, ஓம் நமசிவா எடுத்தாலும் சரி, ஓம் சிவசக்தி எடுத்தாலும் சரி, அகிலாண்டு உலகத்தில் எல்லா நாமங்களும், ஏன் காயத்ரி மந்திரத்தை எடுத்தாலும் சரி, காயத்ரி மந்திரத்தை அந்த அளவுக்கு ராமாங்கிற அது மந்திரம் சொல்லு மட்டும் இல்லை, ஈர்க்கக்கூடிய ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமான் கூர்த்தம்மை ஞானத்தால் கொண்டுருவார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே. அந்த மந்திரத்தை நோக்கி சொல்லும் பொழுது என்ன தேவையை வெகு சீக்கிரம் கிடைக்கும், வெகு சீக்கிரம் கிடைக்கும், லேட்டாக கிடைக்காது, வெகு சீக்கிரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட சொல் ராமா என்ற மந்திர சொல். வந்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ராமாயணம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, போரெல்லாம் முடிஞ்சு நார்மலுக்கு வந்துட்டாங்க. ஆஞ்சநேயர் வந்து அனுமான் வந்து எங்கே வர்றாரு, அம்மா பார்க்க வர்றார். அடுத்து அம்மா பார்க்க வர்றார். எங்கே அம்மா பார்க்க வர்றாரு, அஞ்சனை திருப்பதி வர்றாங்க, ஏழுமலைக்கு வர்றாங்க, அஞ்சனாத்திரி என்ற மலைக்கு வர்றாங்க. அந்த அஞ்சனாத்திரி மலைக்கு வரும் பொழுது என்ன சொல்கிறாங்க, அம்மா வாய் வா மகனே, மகனேன்னு சொல்லிட்டு என்ன பேரை சொல்கிறாங்க தெரியுங்களா, சுந்தரா அப்படிங்கிறாங்க. நேயருக்கு அது கவனமாக கேளுங்க, சுந்தரான்னு சொல்கிறாங்க. அப்போ சுந்தரான்னு சொல்லும் பொழுது, ஏம்மா எனக்கு சுந்தரம்ங்கிற ஒரு பேர் இருக்குதாம்மா, சுந்தரம்ங்கிற திருநாமம் இருக்குதாம்மான்னு அம்மாட்ட கேட்குறாங்க. ஆமாப்பா, உனக்கு சுந்தரம்ங்கிறது அழகான பேர் இருக்குதுப்பா. அப்போ அதனால தான் சுந்தரகாண்டம், அதனால தான் அஞ்சனை சொன்னதன், அஞ்சனை பெற்ற அரிய மைந்தன் சுந்தரா என்று கூப்பிட்டாலே, அப்போ அந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம்னே நம்ம வச்சா எப்படி இருக்குன்னு சொல்லி கவிச்சக்கரவர்த்தி கம்பர் யோசிக்கிறார். கவிச்சக்கரவர்த்தி கம்பர் யோசிக்கிறாரு, 7 காண்டத்தில் சுந்தர காண்டத்தை முதல்ல சிறப்பாக நம்ம பண்ணணுமே, அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்போ சுந்தரகாண்டம் அங்கே வருது. அப்போ சுந்தரகாண்டம், சுந்தரான்னு சொன்ன சுந்தரகாண்டம்ங்கிற பேரை வந்து கவிச்சக்கரவர்த்தி கம்பர் வைக்கிறார். அப்போ கம்பர் வைக்கும் பொழுது என்ன சொல்கிறாரு, எப்படி சொல்கிறார் கம்பர் சுந்தரகாண்டத்துக்கு, அந்த சுந்தரகாண்டத்துக்கு வைக்கும் பொழுது என்ன சொல்கிறார் தெரியுங்களா, அதுக்கு பேர் ஜோதிட சாஸ்திரத்துலேயும் சரி, சான்றோர்களும் சரி, பெரியவர்களும் சரி, அதை சுந்தர காண்டம்னு சொல்லுவதை விட நஷ்ட ஜாதகம். எப்படி நஷ்ட ஜாதகம் அப்படின்னு என்ன அர்த்தம், அதை படிக்க வேண்டும்,
நஷ்டத்தில் என்னென்ன இருக்குது தெரியப்படுத்திக்கிற வேண்டும். அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா, சுந்தரகாண்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்னென்ன கிடைக்கும். எங்கே போனாலும் சரி, படிப்புக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, திருமணத்துக்கு போனாலும் சரி, சுந்தரகாண்டம் படிச்சிட்டிங்களா அப்படி தான் கேட்பாங்க. அவங்க எல்லாருமே கேட்பாங்க. வைணவத்திலும் கேட்பாங்க, சைவத்தில் அது வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அவர் 2 பேத்துக்கு சிவாம்சம் உரியவர் தானே, முழுக்க முழுக்க சிவாம்சம் பெற்ற தாய் தானே. அப்போ கேட்கும் பொழுது, அப்போ சுந்தரகாண்டத்துக்கு நஷ்ட ஜாதகம், அப்போ அதில் எங்கே எப்படி படிக்கணும், என்னென்ன கிடைக்கும். இப்போ சுந்தரகாண்டம்ங்கிறது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ சுந்தரகாண்டத்துக்கு இப்போ என்னென்ன நன்மைன்னு உங்களுக்கு தெரியணும். என்னென்ன நன்மை? எடுத்த காரியத்தில் வெற்றி, எடுத்த காரியத்தை முடிக்கும் செயல், விருப்பங்களை நிறைவேற்றும், இழந்த பொருளை திரும்ப கிடைப்பது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இழந்த பொருளை எல்லாமே திரும்ப கிடைப்பது. குறிப்பாக குடும்ப பிரச்சனைகள், வழக்குகள், புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம், அடுத்து நோயிலிருந்து குணமாக்குதல், நோயிலிருந்து குணமாக்குதல், தீர்க்க சுமங்கலியாக இருத்தல், வண்டி, வாகனம், தொழில். அடுத்தது 16 செல்வங்களும் நிரம்ப பெற்றது. 16 செல்வங்களும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, புராணத்துலேயும் சரி, கோயில் வழிபாட்டிலையும் சரி, 16 நம்ம அட்சதை போட்டு வாழ்த்தும் போது என்ன சொல்கிறோம், 16 பெற்று பெறுவாள்னு சொல்கிறோம். 16 மணலி செல்வம் இல்லை, 16 புகழ், 16 கீர்த்தி, 16 ஆயுள். அப்படி சொல்லுவோம். ஆயுள், கீர்த்தி, புகழ், செல்வம். இந்த 16 செல்வங்களும் நிரம்ப பெற்ற காண்டம் சுந்தர காண்டம். அனைத்து செல்வங்களும் கொடுக்கக்கூடிய காண்டம் சுந்தர காண்டம். அதனால தான் சுந்தரகாண்டத்தை பாராயணத்தை என்ன சொல்லியிருக்காங்க, பெரியோர்களும் சான்றோர்களும் பரிந்துரைத்து அதனுடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ ஆஞ்சநேயருடைய பிறப்பு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ராமர் ஆஞ்சநேயரை எப்படி டெஸ்ட் பண்ணுறாரு, ஆஞ்சநேயர் டெஸ்ட் பண்ணுறாரு, ஸ்ரீராமன் டெஸ்ட் பண்ணுறாரு. அவருடைய புகழ், அவருடைய செயல்பாடை டெஸ்ட் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் தொடர்பு வந்திருக்காங்க, போரிடுறாங்க, சண்டை போடுறாங்க, எல்லா உதவியும் பண்ணுறாங்க. ராமாயணம் முடிந்து விட்டது. அடுத்து நமக்கு என்ன தேவை? இப்போ ஆஞ்சநேயர் ஜெயந்தியில் இப்போ நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் அவங்க செஞ்சது புராணத்தில். நமக்கு என்ன? நான் அடிக்கடி சொல்லுவாங்க, சுவாமி நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க, சிவராத்திரிக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. சிவராத்திரியை கும்பிட்டா அம்மா கும்பிட்டாங்க, பார்வதியை கும்பிட்டாங்க, குபேரர் கும்பிட்டாரு, அரசன் கும்பிட்டாலாம் கும்பிட்டாங்க. நாங்கள் கும்பிட்றதுக்கு என்ன, எங்களுக்கு என்ன பொருள் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறது மாதிரி எல்லாரும் இப்போ புகழை சொல்லியாச்சு, இப்போ வளர்ப்பை சொல்லியாச்சு, வரலாற்றை சொல்லியாச்சு, ஸ்ரீராமனுடைய நட்பு சொல்லியாச்சு, பெருமையை சொல்லியாச்சு, சுந்தரகாண்டத்தினுடைய சிறப்பு சொல்லியாச்சு. நமக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆஞ்சநேயருக்கு என்ன செய்யணும், நமக்கு இந்த அனுமன் ஜெயந்திக்கு என்ன செய்யணும்? 11/1/2024 அது குருவாரத்திலே வருது பார்த்தீங்களா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல் துதியாக 5 விளக்கு, 5 விளக்கு போடுங்க, 5 விளக்கு போட்டுருங்க. 5 விளக்கு போட்டுட்டு 23 பிரதர்ஷனம் சுற்றுங்க, பியூர் நெய் தீபம் போடுங்க, வெண்பட்டு சாத்துங்க, நல்ல வாசமுள்ள மாலை போடுங்க, துளசி மாலை போட்டு உங்களுக்கு என்ன தேவையோ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது முதல் சுற்று. அடுத்தது உங்களுக்கு குருக்கள்கிட்ட சொல்லி வடமாலை சாத்துங்க, வடமாலை சாத்துங்க. வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய, வேகமாக நிறைவேற்றக்கூடியவன். அதுக்கடுத்தது வெற்றிலை மாலை சாத்துங்க, துளசி மாலை சாத்துங்க, வெண்ணெய் சாத்துங்க, வெண்ணெய் சாத்துங்க. அடுத்தது பெரிய திருவடி, சிறிய திருவடி என்று சொல்லக்கூடிய, பெரிய திருவடினா கருடாழ்வார், சிறிய திருவடினா அனுமன் ஆஞ்சநேயர். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எப்போதுமே சிறிய திருவடி ஆஞ்சநேயரையும் பெரிய திருவடி கருடாழ்வரையும் முதல்ல விநாயகரையும் வணங்கி அவங்கள நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ உங்களுக்கு என்னென்ன பரிகாரங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிருச்சு நேயர்களுக்கு. சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்களே, இந்த வடமாலை எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு நேயர் பெருமக்கள் கேட்குறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, மீடியாக்களை பார்ப்பீங்க. வடமாலைங்கிறது 2 விதமான ஆன்சர் இருக்குது அதுக்கு. இந்த வடமாலைங்கிறது எப்படின்னா, சிவபெருமான், இது கொஞ்சம் சூட்சமான தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. இதில் 2 காரணம் இருக்குது. முதல் காரணம், சிவபெருமான் அஷாத சத்துரு உள்ளவர் தான், அழிக்கும் கடவுள் தான். அப்போ சிவபெருமானுக்கு ஏகப்பட்ட பேரருள் உண்டு. அந்த பேரருள், இவ்வளவு பேரருள் இருக்கிறத ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. இவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கிறாரே, இப்படிப்பட்ட சிவபெருமானத்தினுடைய அருள் நமக்கு வேணும்னு சொல்லி இவரும் அதுக்கு ஈக்குவல் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுறார்.
அப்போ வேண்டுதல் பண்ணி கேட்கக்கூடிய அங்கே சம்பாஷணை நடக்கும் பொழுது இந்த நிழல் கிரகத்தில் ராகு இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ராகு அங்கே வர்றாரு. அந்த ராகு வந்தோடனே எப்படிப்பட்ட சிவபெருமான்கிட்டையே நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, அப்போ அவருக்குடைய அனுக்கிரகம் உங்களுக்கும் இருக்குதுல்ல சுவாமின்னு கேட்குறாரு. ஆமாம் ராகு பகவானே, ஆமாம் எனக்கும் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட கிரகங்கள் அப்படிப்பட்ட அருள் தன்மை உங்கள்கிட்ட இருக்குதுன்னா என்னையும் அதை கொஞ்சம் சேர்த்துக்குங்களே அப்படிங்கிறாரு. அப்படின்னா நீ என்ன செய்கிற, என் பக்தர்களை நீ காப்பாற்று அப்படின்னு அனுமன் கேட்குறாரு. என் பக்தரை நீ காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றுறது, எப்படி காப்பாற்றணும் சொல்லணும்ல, சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ராகு என்ன சொல்கிறாரு, ராகுவுக்கால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சமித்து இருக்குதுல உளுந்து, அந்த உளுந்து ராகுனுடைய சமித்து உளுந்து, அந்த கருப்பு உளுந்தில் வளைய செய்து அந்த வடமாலையை ஆஞ்சநேயருக்கு போடுறாங்க. அப்படி போடும் பொழுது ராகு என்ன பண்ணுறது, அந்த யாருக்கு ராகுனுடைய சர்ப்பசாந்தி தோஷமா நாகதோஷமா எந்த தோஷங்கள் இருந்தாலும் எல்லா தோஷத்தையும் குறைத்து கொடுக்கக்கூடிய அருள் ஆஞ்சநேயருக்கு அனுமனுக்கு உண்டு. இது ஒரு காரணம். இதுதான் வடமாலை போடுறதுக்கு, வடமாலை போட்டு வடமாலை சாத்தி நம்ம பிரார்த்தனையை நம்ம வேண்டுதல் பண்ணி நம்ம பார்க்குறோம், வேண்டுதல் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, உளுந்த வடை. உளுந்துங்கிறது எதை பற்றியது, நல்ல சதைப்பற்று உள்ளது. இட்லி தோசை வடை எல்லாம் நம்ம போடுறோம். அப்போ அதை சாப்பிடும்போது என்ன செய்கிறோம், நம்ம சாப்பிட்டோன்னா உடம்பு என்ன ஆகுது, கொழு கொழுன்னு இருக்குது, சதைப்பற்றுள்ளா இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம சான்றோர்கள் யோகிகள்லாம், இந்த சதைப்பற்று உள்ள சதையை நமக்கு எதுக்கு, இது எதுக்கு நமக்கு, நம்ம இறைவனிடத்தில் போய் நம்ம இருக்கணும், அவனுள்ளே பிரார்த்தனை பண்ணணும், இது எதுக்கு அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணிவிட்டு அந்த சதைப்பற்று கொடுக்கக்கூடியதெல்லாம் நமக்கு வேண்டாம், இறைவனுடைய அனுக்கிரகம் வேணும்னு சொல்லி அந்த ராகு சமித்தான அந்த வடையை செய்து தொலை போட்டு அதை போய் ஆஞ்சநேயருக்கு சாத்துறாங்க. அப்போ அந்த ராகுனுடைய தன்மையும் அதனுடைய அக்கிரங்களும் குறையுது. இது ரெண்டாவது காரணம். இது வடமாலை சரியாக போச்சு. துளசி மாலை குருநாதருக்கு போட்டது, குருநாதர் யார், மகாவிஷ்ணுக்கு போட்டது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தது வெண்ணெய், இது ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே சொன்னேன், ராமாயணத்தில் போர் புரியும் போது ராமரையும் லக்ஷ்மணனையும் ஸ்ரீராமனையும் லட்சுமணனையும் தோளில் தூக்கிட்டு போகிறார். அப்போ தோளில் தூக்கிட்டு போகும்பொழுது ராவணேஸ்வரனுடைய அம்புகள் கணைகள் கடுமையாக பாதிக்கப்படுறாரு. யார், அனுமன். ரெண்டு பேர்த்தையும் தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வரும் பொழுது அனுமன் என்ன பண்ணுறாரு, பொறுக்க முடியாமல் அப்படியே காயங்கள்லாம் ஊந்து ரத்தம் ஊன்றி காயத்தோடு வர்றாரு. காயத்தோடு பொறுக்க முடியாத காயத்தோடு வரும்போது ராமா, அப்போவும் ராமான்னு சொல்கிறார், வேறு எதுவும் சொல்ல, ராமான்னு சொல்கிறாரு. உடம்பு பூரா அப்படியே காயங்களை பூரா ஆற்றுது. எதில் ஆற்றுது, வெண்ணெயில். அப்படியே வெண்ணெயில் ஆற்றிடுது. அந்த ரணமெல்லாம் அப்படியே குறைஞ்சிருது. இதில் என்னென்னா, வெண்ணெய் ஏன் சாத்திரம்போது அவருக்கு காயத்தை ஆற்றுறது, நம்ம பக்தர்களுக்கு நம்ம அடியார்களுக்கு என்னென்னா, ஆஞ்சநேயருக்கு நெஞ்சில் அந்த வெண்ணெயை சாத்திர உருகம் காட்டியே நமக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அது நிறைவேறுதுங்க. சாட்சாத்தா 100% நிறைவேறுது. அந்த வெண்ணெய் வெண்ணெயை வைக்கிறோம், உருகி வரங்காட்டியே உனக்கு என்ன குறிக்கோள், உனக்கு என்ன வேண்டுதல், அது நிறைவேறுது. அதுதான் இங்கே தர்மம், அதுதான் ஆஞ்சநேயருடைய அருள், அதுதான் அனுமனுடைய பேராற்றல், அதுதான் அவனுடைய வலிமை. அடுத்தது வெற்றிலை மாலை. வெற்றிலை மாலைன்னு கிராமத்தில் சொல்லுவோம். வெற்றி இலை மாலை, அது பிள்ளையாருக்கும் போடுறோம், ஆஞ்சநேயருக்கும் போடுவோம். 2 வெத்தலை ஒரு பாக்கு, 2 வெத்தலை ஒரு பாக்கு கட்டி வெற்றியை கொடுப்பது யாரு, தடையை நீக்குவது விநாயகர், வெற்றியை கொடுப்பது ஆஞ்சநேயர். நல்லா கேட்டுக்கோங்க. தடைகள் எந்த தடையாஞ்சல், கல்யாணமா, புத்திரபாக்கியமா, தொழிலா, வம்பு சண்டையா, இது எல்லாம் நீக்கிறது யாரு, தடையை நீக்கிறது விநாயகர் பெருமான். அதுக்கு தான் முதல்ல என்ன பண்ணுறான், கணபதி கோமத்தம்னு நம்ம பண்ணுறோம். ஆனால் வெற்றியை கொடுக்குறது யார், ஆஞ்சநேயர். அதனால தான் வெற்றி இலை, அந்த வெற்றில மாலை, வெற்றியை கொடுக்கக்கூடிய இலையை எடுத்து மாலையை போடுங்க. கல்யாணம் ஆகலையா, புத்திர பாக்கியம் வேணுமா, தொழில் விருத்தி தொழில் நல்லா இல்லையா, எல்லாத்துக்கும் அதை போட்டு ஒரு மண்டலம் 48 நாள், 9 நவக்கிரகம், 12 ராசி, 20 நட்சத்திரம் கூட்டுங்க, 48 ஒரு மண்டலம். அதை நீங்கள் போட்டு வந்தால் கைமேல் பலன் உறுதியாக உண்டு. அடுத்தது முக்கியமானது, பிள்ளையார் பிடிக்க குரங்களும் முடியும்னு சொல்லுவோம். எப்படி, இப்போ நான் சொன்னது தான்.
ஒரு குழந்தைக்கு ஒரு வீட்டில் வரன் அமையவில்லை என்றால், குழந்தை இல்லை என்றால், தொழில் இல்லை என்றால் என்ன செய்யணும்? முதல்ல குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை வழிபட்டுட்டு மானசீகமாக வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யணும்? நேராக பிள்ளையார்கிட்ட போகணும். ஒரு வெடலைக்காய், ஒரு சூரத்தேங்காய் உடைக்கணும். உடைச்சிட்டு கற்பூரம் கட்டி உடைச்சிட்டு என்ன செய்கிறோம்? பிள்ளையாரப்பா, விநாயக பெருமானே, என் குழந்தைக்கு வரன் தேடுறேன், எந்த விதமான தடை இல்லாமல், எந்த விதமான தேக்கங்கள் இல்லாமல், எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல வரனை அமைத்து கொடு, என் குழந்தைக்கு நல்ல படிப்பை அமைத்து கொடு, எனக்கு நல்ல தொழிலை அமைத்து கொடு அப்படின்னு பிள்ளையார்கிட்ட போய் நம்ம சங்கல்பம் பண்ணி கேட்குறோம். நம்ம கேட்குறோம் போய். அதே சமயத்தில் கேட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்? ப்ராசஸ் பண்ணுறோம். பெண்ணு வீட்டுக்கு போகிறோம், மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறோம், குழந்தை பாக்கியத்துக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், தொழிலுக்கு போகிறோம், எல்லா கோயிலும் போகிறோம். எல்லாம் நிறைவேறுது. நிறைவேறும்போது எங்கே போகிறோம்? சொல்லின் செல்வர், சொல்லின் செல்வர், வேதநாயகன், அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர்கிட்ட போகிறோம். அவர் தான் அதை முடித்து வைக்கிறார். முடித்து வைக்கிறது என்ன? வெற்றியை கொடுக்குறார். வெற்றியை கொடுக்குறார். அதனால தான் வெற்றியை கொடுக்கறதுனால தான் பிள்ளையார், நம்ம கிராமத்தில் என்ன சொல்லுவோம்? பிள்ளையார் பிடிக்க குரங்கில் முடிந்தது என்ற பழமொழி உருவானது. நம்ம என்ன சொல்லுவோம்? கிண்டலுக்கு என்ன சொல்லுவாங்க? என்னடா பிள்ளையார் பிடிக்க குரங்கில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெளி உலகத்துக்கு அந்த கருத்து. ஆனால் உண்மையான கருத்து இதுதான். எந்த தொழில் செஞ்சாலும் முதல்ல தடையை நீக்கு, பிள்ளையார்ட்ட பிரார்த்தனை வை. அந்த பிரார்த்தனை வெற்றி அடைவதற்கு ஆஞ்சநேயர் கும்பிடு. அதுக்கு தான் வெற்றிலை மாலை. வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது இந்திய திருநாட்டின் பாரத பிரதமரோடு எல்லோரும் சேர்ந்து வருகின்ற 22/1/2024 அயோத்தி நகரத்தில் மிக சிறப்பாக எழிலோடு இருக்கக்கூடிய ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகத்தோடு கும்பாபிஷேகம் நடப்பது எதற்கு தெரியுங்களா? அதுக்கு யார் காரணம்? அது யாருடைய கோட்டை என்றால், சொல்லின் செல்வர், வித்தகர், வேதகர், சத்துருக்கள், விஸ்வரூப தரிசனம் எப்போதுமே ஆஞ்சநேயர் விஸ்வரூப தரிசனம் கொடுக்கக்கூடியவர். அசாத சத்துரு, தைரியம் மிக்கவர். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் என்று சொல்லக்கூடிய ஹனுமனுடைய கோட்டை தான் அயோத்தியா நகரம். அப்படிப்பட்ட அயோத்தியா நகரத்தில் வருகின்ற 22/1/2024 மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடியது. ராமருடைய சீதாராமன் பிராட்டினுடைய கும்பாபிஷேகம் சொல்வது பட்டாபிஷேகம் சொல்வதற்கு சால பொருந்தும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு வேண்டி வருகின்ற அந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு எல்லோரும் எல்லாம் கிடைக்க வேண்டி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றொன்றாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈசனே, சிவகாமி நேசனே, என்ற தில்லைவல் நடராஜனே. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். நன்றி, வணக்கம்.